மணி வாங்கி போடுமா கைத்துல, 30 ரூபா தான். எனக்கு இதெல்லாம் வேண்டாம். பச்சை குத்தி விடுறீங்களா? இப்ப யாருமா பச்சை குத்திக்கிறது? கண்ட இடத்துல டாட்டூ பூட்டுன்னு குத்தின்னு திரியறாங்கோ. அதனாலதான் நாங்க பச்சை குத்துறத விட்டாச்சு. என்னம்மா இப்படி சொல்றீங்க? நான் எல்லா இடத்துலயும் விசாரிச்சுட்டு இங்க வந்தா நீங்க இப்படி சொல்றீங்க? நீங்க வேற நல்லா குத்துனீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய் தரலாம்னு நினைச்சேன். சரி, நான் வரேன். எமோ நில்லுமா, கொஞ்சம் இரு, நான் தேடி பாக்குறேன். நான் உட்காரவா? உட்காருங்க. ஏமா, உன் மாமன் பேர் என்னம்மா? மாமன் பேரா? உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ வைக்கப்படுற பார்த்தாலே தெரியுது. பேரே சொல்லுமா. ரிஷி. பச்சை குத்தியாச்சு. மோ பாத்துக்கோ, நல்லா இருக்குது. நீ நினைச்ச மாதிரியே மாமன் பேரை குத்தியாச்சு, நல்லா இருக்குதுல. ரொம்ப தேங்க்ஸ். சரிமோ. ரிஷி, வள்ளி. என்னாச்சு வள்ளி? ஏன் கத்துற? என்ன ஆச்சா? எல்லாத்தையும் கலைச்சிட்டேன். வர வர எனக்கு வருது எல்லாமே வினையாவே வருது. வள்ளி, ஏன் இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? நான் ஆட்டின் போட்டு ரிஷியோட பேர் எழுதி கரெக்டா ஏன் பேர் எழுதும் போது துணி எழுதிட்டேன். ஐயோ, மன்னிச்சிரு வள்ளி. நீ இருந்ததை நான் பாக்கல. முள்ளு மேல புடவை மாட்டிட்டு இருந்துச்சு, அதை எடுக்க போயிட்டு. வள்ளி, வள்ளி,
உனக்கு அந்த ரிஷி சார ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? அவரை போய் யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? ஆ, ம், அவரு நல்லவர் தான். அப்பாடா, முதல் தடவை அவரை பத்தி பேசியிருக்க. எங்க இருந்த நன்றிய மறந்துட்டியோன்னு நினைச்சேன். நன்றியை என்னைக்கும் நான் மறக்க மாட்டேன் வள்ளி. அது சரி, எதனால அவரை காதலிக்கிற நீ? அப்படி அவரு என்ன பண்ணாரு? எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், அவ்வளவுதான். ஆள் நல்லா இருக்காரு, கெட்டவர் இல்ல. சரி, நீ அவரை பத்தி என்ன நினைக்கிற? ம், நீ அவரை பத்தி சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அவருக்கு உன் மேல காதல் இருக்கும்னு நினைக்கிறியா? ஏன்? பார்த்தல காலையில போன் பேசினத. ஆள் மனசுல காதல் இருந்தாதான் அப்படி பேசுவாங்க. சான்ஸே இல்லை. இல்ல வள்ளி, அவரு வேற யாரையாவது மனசுல வச்சுட்டு கூட அப்படி சொல்லிருக்கலாம்ல. யாரு? அந்த ஃபாரின் காரிய சொல்றியா? எனக்கு என்னமோ அந்த பொண்ணு கூட இருக்கிறது அவருக்கு பிடிக்கல போல இருக்கு. ஏதோ பழகணும்னு தான் பழகுறாரு. ஆனா நம்ம கிட்ட நல்லா பேசுறாரு பார்த்தல. நான் அந்த புள்ளைய சொல்லல வள்ளி. இப்போ என் வாழ்க்கை கோவிலே முடிஞ்சிரும். ஆனா நீ படிச்சு பெரிய ஆளா வரணும், அதுக்கு தான் சொல்றேன். அவரு நல்லா பேசுறாருன்னு அத காதல்னு நம்பி உனக்குள்ள ஆசையை வளர்த்துக்காத. பின்னாடி உனக்கு தான் சங்கடமாயிடும். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நல்லதே நினைப்போம். நீ இங்க பாரு. அடி வள்ளி, அங்க துர்கா என்னடி பண்ற? மாட்டு கொட்டையில சாணி கூட இல்லாம அங்க என்ன வெட்டி கதை பேசிட்டு இருக்கீங்களா? வாங்கடி இங்க. அம்மா மட்டும் இத பார்த்தது என்ன கொன்றும். சீக்கிரம் வா வள்ளி. இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? சுருக்கு சுருக்குன்னு குத்துதே. நமக்கு பிடிச்சவங்க பேரை பச்சை குத்துனா இந்த வலி கூட ஒரு சுகமா தான் இருக்கு. ஆஹா, அண்ணி புடவையை அயன் பண்ணி எடுத்துட்டு வர சொன்னாங்களே, மறந்துட்டனே. ஏண்டி லண்டன் காரே, அன்னைக்கு ரிஷி மாமாவோட சட்டையை போட்டதுக்கு என்ன சீன் போட்ட? இப்ப அவர் பேரையே நெஞ்சில பச்சை குத்தி வச்சிருக்க. என்னடி பண்ண போற? இப்ப அவர் பேரு என் நெஞ்சில பதிஞ்சிடுச்சு. கூடிய சீக்கிரம் அவர் மனசுக்குள்ள என்ன பதிய வைப்ப. வரே.
நில்லடி. தர என்னது ஏய், என்ன திருட்டு வேலை பண்ணிருக்க? விடு. என்ன நம்ம காவேரி. காவேரி சத்தம் மாதிரி கேக்குது? காவேரி, காவேரி, அம்மா காவேரி. ஏய் காவேரி, என்ன என்னாச்சுமா? அயன் பாக்ஸ்ல சோட வச்சுட்டா. ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எதுக்கு இப்படி பண்ண? எதுக்கு அவன் நெஞ்சில சூடு வச்ச? நீ என்ன பைத்தியமா என்ன? ஏய், ரொம்ப கத்தாத. இந்த கேள்விய உன் தங்கச்சி கிட்ட கேளு. நான்சென்ஸ். காவேரி, என்னாச்சு? எதுக்காக அவ உன்னை இப்படி பண்ணா? இவ இப்படி சொல்லுவான். ரிஷி பேர இவன் நெஞ்சில பச்சை குத்திருக்கா. இன்னொருத்தை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு தெரிஞ்சும் ஒருத்தன் பேரை தான் நெஞ்சில பச்சை குத்திருக்கானா இவளுக்கு என்ன தைரியம் இருக்கணும்? நான் இருக்கும் போதே இப்படி பண்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். உன் திமிரு அளவுக்கு மீறி போயிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல மது. எல்லாம் ஒன்னால வந்தது. கல்யாணம் ஆச்சா, புருஷ வீட்டுக்கு போனமான இல்லாம குடும்பத்தோட உட்கார்ந்து டேரா போட்டு தின்னுக்கிட்டு இருக்கீங்க. நீ இங்க இருக்கிறதுனாலதான் இந்த ஆள் இங்க இருக்கான். இந்த ஆள் இருக்கிறதுனாலதான் இவ இங்க இருக்கா. இவ இங்க இருக்கிறதுனாலதான் இப்ப தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வருது. மது, ஷோ. இங்க பாரு, ஒழுங்கா இவ, நீ, இந்த ஆளு, நீங்க 3 பேரும் மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு இந்த இடத்த காலி பண்ற வழிய பாருங்க. இன்னொரு தடவை இவ இப்படி பண்ணா மொத்தமா பொசுங்கிடுவா. ஏய், என்ன மிரட்டுறியா? இங்க பார், இது என் அம்மாவோட வீடு. நான் பிறந்த வீடு. இந்த வீட்ல ரிஷிக்கு என்ன உரிமை இருக்கோ அதே சரிசமமான உரிமை எனக்கும் இருக்கு. இன்னும் உனக்கு கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள என்ன அனுப்ப திட்டம் போடுறியா? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இங்க பார், ரிஷிக்கும் காவேரிக்கும் தான் கல்யாணம் நடக்கும். இவதான் ரிஷிக்கு பொண்டாட்டி, நீ இல்ல. இந்த வீட்ல இருந்து கூடிய சீக்கிரம் உன்னை துண்ட காணோம் துணிய காணோம்னு ஓட வைக்கல. ஏய், என் அம்மாவே உன்னை வீட்டை விட்டு துரத்துவாங்க. அப்படி நான் துரத்த வைக்கல, என் பேரு அப்பர்ணா இல்லடி. ஓ, அந்த பிளான்ல தான் நீங்க 3 பேர் இருக்கீங்களோ? அதானே பார்த்தேன். என்னடா இவ இவ்ளோ தைரியமா தப்பு பண்றாளே? நீங்க 2 பேரும் கண்டுக்காமலே இருக்கீங்களேன்னு பார்த்தேன். இப்பதானே புரியுது. உங்க பிளான் என்னன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்போ இனிமேதான் நீங்க என் ஆட்டத்தை பார்க்கவே போறீங்க. எவ்ளோ வேணாலும் நீ ஆட்டம் போட, பாத்துக்கலாம். என்னாச்சு? என்னாச்சு மது? என்னாச்சுன்னு யாராவது சொல்லுங்களேன். மது, நீ சொல்லு, என்னாச்சு? என்ன திட்டணும்னு தோணுதா ஆண்டி? திட்டிங்க, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியல. கிளாரிஃபை பண்ணுங்க. என்ன எதுக்கு லண்டன்ல இருந்து அவசரமா வர சொன்னீங்க?
எனக்கும் ரிஷிக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணதானே? ஆமா. இந்த என்கேஜ்மெண்ட் நடந்திருந்தா இந்த மாதிரி கேவலமான தாட்ஸ் உள்ள பொண்ணுங்க என் ரிஷியை சொந்த கொண்டாடாம இருப்பாங்க. ஆண்டி, இவ என்ன நினைப்புல என் ரிஷி பேரை இவ நெஞ்சில பச்சை குத்திருக்கா? நீங்களே கேட்டு சொல்லுங்க. காவேரி, என்ன நினைப்புல இப்படி பண்ண? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எங்க பார், எப்போ ரிஷி மதுவுக்குன்னு முடிவு பண்ணியாச்சோ இதுக்கு மேல அந்த எண்ணத்தை அழிச்சிடு. ஏதோ சின்ன பொண்ணு போனா போகுதுன்னு மன்னிச்சு விட, ஒவ்வொரு தடவையும் மன்னிக்க மாட்டேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பண்ணனா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. மது, இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா பண்ணதை பார்த்து நீ எதுவும் பெருசா எடுத்துக்காத. அவளை மன்னிச்சு இந்த பிரச்சனையை இதோட விட்டு. ஓகே ஆண்டி. ருத்ரையா, நான் நாள் குறிக்கிறதுக்கு அந்த ஜோசியரை வர சொன்னனே, என்னாச்சு? அம்மா, அந்த ஜோசியர் 2 மாசத்துக்கு வெளிநாடு போயிருக்காருமா. அதான் 2 மாசமா? நோ நோ நோ, அவ்வளவு நாளெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. வேற ஏதாவது ஜோசியரை வர சொல்லுங்க ருத்ரையா. இல்லம்மா, நம்ம ரிஷி தம்பிக்கு இப்போ நேரம் சரியில்லை. அதுவும் இல்லாம ஒரு பெரிய ராசிக்கார ஜோசியர் ஒருத்தர் இருக்காரு. நான் வேணா அவரை கூட்டு வரட்டுமா அத்தை? என்ன? ஆமா அத்தை, நான் கூட்டிட்டு வரேன். பிலிம் இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு பல பேருக்கு அவர் தான் ஜோசியம் பாக்குறாராம். ரொம்ப பெரிய ஆளாம் அத்தை. நடந்த இந்த தப்புக்கு பிராயச்சித்தமா நானே அவரை கூட்டிட்டு வரேன் அத்தை. என்ன நம்புங்க அத்தை. வர சொல்லு பாப்போம். ஏய், ஜாக்கிரதை. சரி வா. நீ ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டியா? அறிவு இருக்கா உனக்கு? சாரி அண்ணி, யாருக்கும் தெரியாம தான் பச்சை குத்துன. ஆனா இவ எப்படி பார்த்தான்னு தான் தெரியல. அப்படியே அரைஞ்சனா? நானும் உன்கிட்ட கிளி புள்ளைக்கு சொல்ற மாதிரி எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். நீ என்ன நினைக்கிறியோ அதை அப்பட்டமா காமிக்கிற, அது உன் மூஞ்சில தெரியுது. திரும்ப திரும்ப இப்படி சில்லறத்தனமா பண்ணி மாட்டிக்கிற. அதுவும் அந்த லண்டன் காரிக்கிட்டே போய் மாட்டிக்கிற. தப்புதான் அண்ணி, அதான் சாரி சொல்லிட்டேனே. இனிமே அப்படி நடக்காம பாத்துக்கிறேன். இனி இது வேற நடக்கணும்ல உனக்கு? பச்சை குத்திருக்காலாம் பச்சை. ஆமா, இந்த பச்சை குத்துற ஐடியாவை உனக்கு யார் கொடுத்தா? உன் அண்ணன் தானே? இல்ல அண்ணி, நானே. அண்ணனுக்கு ஏத்த தங்கச்சி எங்க அந்த ஆளு? கூப்பிட்டியா அம்மா? ஹேய் பேபிமா, ம் வாண்டடா வந்து மாட்டிக்கிட்டோமோ. இன்னைக்கு என்ன பண்ண போறாளோ? கொலையா கொல்ல போறா. பேபிமா, அப்படியே உன் கழுத்து புடிச்ச. எந்த இழவுக்கு அந்த ஜோசியரை கூட்டிட்டு வரேன்னு சொன்ன? தேவையா உனக்கு அந்த வேலை? ருத்ரையாவே ஜோசியர் ஊர்ல இல்லன்னு சொல்லிட்டார்ல, நீ என்னவோ பெரிய லாடு மாதிரி வாய் விடுற. அது வந்துமா. ஏய், நானே இவளுக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக என்னென்ன பிளான்லாம் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க 2 பேரும் ஏதாவது அவசரப்பட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ணி தொலைக்கிறீங்க.
இவ்ளோ நேரம் கேக்குறால, ஏதாவது பேசலாம்ல? இல்லம்மா. பேசாத. ஏதாவது சொல்லிட போறேன். என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேம்மா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. சொல்லி தொலை. அந்த ஜோசியரை எனக்கு ஏற்கனவே தெரியுமா. நான் கூட முன்னாடியே சொன்னனே, அதே ஜோசியர் தான். நான் ரிஷி ஜாதகமும் மது ஜாதகத்தையும் முன்னாடியே காமிச்சிட்டேன். அவரு அப்பவே பொருந்தலன்னு சொல்லிட்டாருமா. நான் இப்பவே அவர்கிட்ட போய் நாளைக்கு என்ன பேசணும், எப்படி பேசணும்னு தெளிவா சொல்லிட்டு வந்துட்டேன்னு வையி, 2 பேருக்கும் பொருத்தம் இல்லைன்னு பட்டுன்னு சொல்லிடுவாரு. இத மைண்ட்ல வச்சுதான் நான் அப்படி சொன்னம்மா. இத முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. எதுக்கும் கவலைப்படாதம்மா, நான் தெளிவா பண்ணிடுறேம்மா. ஏதோ பண்ணு. என்ன கம்பீரம். அண்ணா, நீ ஜோசியரை கூட்டிட்டு வரேன்னு சொன்னதும் நானே பயந்துட்டேன். ஓஹோ. இப்பதான் புரியுது. நல்லா தெளிவா சொல்லி கூட்டிட்டு வாண்ணா. நாளைக்கு ஜோசியர் வந்து சொல்ல போறாரு பாரு, அப்ப புரியும். இந்த சுந்தர் காமெடி பீஸ் இல்ல, பக்கா மாசன். நீ கவலைப்படாதம்மா, அண்ணன் நான் இருக்கேன்ல. நீ போமா, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா.